வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நெப்போலியன் மகன் திடீரென மரணம் என்ற செய்திகள் சோசியல் மீடியாவில் அதிகமாக வதந்திகளாக பரவி வருகிறது. அதற்கு நடிகர் நெப்போலியன் பார்த்தீங்கன்னா அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு வதந்திகளுக்கு. தயவு செய்து இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் வெளியிடக்கூடாது, முற்றிலுமாக கண்டிக்கத்தக்கது என்று நடிகர் நெப்போலியன் அவர்கள் அந்த பதிவில் வெளியிட்டிருக்கிறாரு. வாங்க என்ன தகவல் என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் நெப்போலியன் சமீபத்தில் இந்தியா வந்துள்ள நிலையில் அவர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் கவனம் ஈர்த்து வருகிறது. சினிமா, அரசியல், தொழில் என பல துறைகளில் பயணித்த நெப்போலியன் வாழ்க்கையில் அவரது மூத்த மகன் தனுஷுடைய உடல்நலம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. அந்த தனிப்பட்ட வழியால் தன்னை போன்ற குடும்பங்கள் உதவும் ஒரு முயற்சியாக நெப்போலியன் அவர்கள் மாற்றியிருக்கிறார். நெப்போலியன் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் மயோபதி ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை நேரில் சென்று அவர்களை சந்தித்து வருகிறாங்க. அங்கு குழந்தைகளுடன் அவர் பேசுவது, அவர்கள் உடல்நலம் குறித்து விசாரிப்பது, மருத்துவமனை இருப்பவரிடம் பேசி கொண்டிருப்பது போன்ற காட்சிகள் வீடியோவாக வெளியிட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் தன்னுடைய மகனுக்காக மருத்துவமனையாக ஏறி இறங்கி ஒரு தந்தை இன்று தன்னை போன்ற சூழ்நிலையில் இருக்கும் குழந்தைகளை நேரில் சென்று பார்த்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து வராங்க. அதனால்தான் இந்த வீடியோவை பார்த்து பலருமே நெப்போலியன் வழி இப்போது பல குழந்தைகளுக்கான உதவியாக மாறியிருக்கிறது என்று பாராட்டி வருகிறாங்க. நெப்போலியன் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டிருந்த நிலையில் இந்த தம்பதிக்கு தனுஷ் மற்றும் குணால் என 2 மகன்கள் இருக்கிறாங்க. அதில் மூத்த மகன் தனுஷுக்கு 4 வயதிலேயே தசை சிதைவு நோய் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் மற்ற குழந்தைகளைப் போலவே தனுஷுக்கும் பிறகு உடல்நலம் பல மாற்றங்கள் தொடங்கியதால் ஹாஸ்பிட்டலுக்கு போன நெப்போலியனுக்கு அதிர்ச்சி கிடைத்தது. அப்போது டாக்டர்கள் 10 வயதுக்கு மேல் தனுஷால் எழுந்து நடக்க முடியாது என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் நெப்போலியன் எப்படியாவது தன்னுடைய மகனை சரி பண்ணிடலாம்னு நினைத்தார். அதற்காக பல இடங்களில் சிகிச்சை அடைந்தார். அப்போ தான் மயோபதி சிகிச்சை குறித்து நெப்போலியனுக்கு தெரிய வந்தது. அப்போது திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள மயோபதி ஹாஸ்பிட்டலுக்கு செஞ்சாங்க. அதில் ஏற்பட்ட மாற்றத்தை அதே நேரத்தில் தன்னுடைய மகனுக்கு ஆரம்பத்தில் இந்த சிகிச்சை கொடுத்து இருந்தாங்க. நிலைமை மாறி இருக்கலாம் என்று டாக்டர்கள் சொன்னதை கேட்டு இதே போல இனி மற்ற குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஜீவன் ஃபவுண்டேஷன் சார்பில் மயோபதி சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டதாகவும் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் அங்கே சிகிச்சை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. தனுஷுடைய சிகிச்சை அமெரிக்காவுக்கு போன நெப்போலியன் குடும்பத்தினர் அங்கே குடியேறிட்டாங்க. அங்கு பிஸ்னஸ் செய்து வரும் அவங்க சினிமா மற்றும் அரசியல் பயணத்திலிருந்து விலகி இருந்தாங்க. இந்த நிலையில் தான் வருடத்துக்கு ஒரு முறை அல்லது சில மணி நேரங்களில் திடீரென இந்தியாவுக்கு வரும் நெப்போலியன் திருநெல்வேலி மயோபதி ஹாஸ்பிட்டலுக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை கவனித்து வருவார். அதேபோல் இப்பொழுது இந்தியாவிற்கு வந்திருக்கும் நெப்போலியன் மயோபதி ஹாஸ்பிட்டல் குழந்தைகளை சந்தித்து அவனுடன் எடுத்த புகைப்படங்களை பகிர்ந்து வராரு. அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் தன்னுடைய மகனை பற்றி தவறான செய்திகள் பரப்புகிறாங்க. அவருக்கு உடல்நலம் சரியில்லை, தேவையில்லாமல் நிறைய வதந்திகளை பரப்பாங்க. அது பார்க்கும்போது என்னுடைய மனநிலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை வெளியிடாதீங்க. என்னோடய மகன் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறான், தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பாதீங்க, உடனடியாக இதை நான் கண்டிக்கிறேன் என்று நெப்போலியன் அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.